So hey guys, எல்லாருக்கும் வணக்கம். So this is my first video on my first channel. Actually நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் அது வந்து பழைய சேனல்ல இருக்கு. But I wanted to create a new channel and to upload this more video in this channel. So இந்த சேனல் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு நான் வந்து நேம் வைக்கல ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சேனலோட நேம் வந்துடும். ஸோ அதை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக வந்து டிசிஎஸ் இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹையரிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாரும் ரீசெண்டாக வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அட்டன் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு நிறைய பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் ரீசெண்டாக நடந்த பேட்ச் கிடையாது, நான் அதுக்கு முன்னாடி நடந்த இக்னைட் பேட்ச், அதாவது ஜான்வரி மாதம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்த பேட்சில் நான் வந்து பிளேஸ் ஆகிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் வந்தது வந்து மார்ச்சில் தான் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்மார்ட் அண்ட் இக்னைட் ஹையரிங்கோட ஃபைனல் ரவுண்டுக்கு போகக்கூடியவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், இன்டர்வியூவில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எனக்கு என் இன்டர்வியூவில் என்ன நடந்துச்சுங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்கிறது மூலிமா ஸோ உங்களோட ஃபைனல் ரவுண்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அபவுட் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாருமே கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸை நான் வந்து போடுறேன். பட் இந்த வீடியோ யாருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இக்னைட் ஸ்மார்ட் ஹையரிங்கோட ஃபைனல் ரவுண்ட் அட்டன் பண்ணுறதுக்கானோட வீடியோ. ஸோ அந்த ஃபைனல் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் நான் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அண்ட் இக்னைட். ஸ்மார்ட்னா என்ன, இக்னைட்னா என்னன்னு நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியாமல் இருக்கும். ஸோ ஸ்மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அதோட சேலரி பேக்கேஜ் வந்து 1.9 lakhs per annum இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அண்ட் இக்னைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் கோடிங் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்னைட் ரவுண்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த இக்னைட் வந்து பார்த்தீங்கன்னா 2.8 lakhs per annum அதோட பேக்கேஜ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 months கோர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து டிஃப்ரெண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் வந்து கண்டிப்பாக டீச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹையரிங்கில் பிளேஸ் ஆகிறவங்களுக்கு இக்னைட் கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்மார்ட் ஹையரிங் ப்ராசஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு இக்னைட்டில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த இதில். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் ஓகே நான் ஃபைனல் ரவுண்டு வந்து வந்துட்டேன், ஓகே இப்போ டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன எடுத்துகிட்டு போகணும், ஒரு ஃபைல் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கடையில் போய் வந்து ஒரு இன்டர்வியூ ஃபைல் மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியும், உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜிப் ஃபைல் மாதிரி இருக்கும். ஸோ அது வாங்கிட்டு போயிடுங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரூஃப் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், எல்லாம் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போகணும். as well as வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸுமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் உங்களோட மார்க் ஷீட்ஸ், காலேஜோட மார்க் ஷீட்ஸ். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லை, உங்களுக்கு அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட் காப்பி இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து வெப் காப்பி வந்து வச்சுருப்பீங்க. ஸோ மறக்காமல் டோட்டலாக 1 to 6 செமஸ்டரோட வெப் காப்பியுமே வந்து எடுத்துகிட்டு போகணும் ஜெராக்ஸு. அதில் வந்து மறக்காமல் வந்து காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் சைன் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அட்டஸ்டட் சைன் வாங்கலைன்னா உள்ளே வந்து வெரிஃபிகேஷன், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு உள்ளே போகிறப்போ உங்களுக்கு அங்கே தான் வெரிஃபிகேஷன் நடக்கும் இன்டர்வியூக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் உங்களை கேட்பாங்க எங்கே அட்டஸ்டட் வாங்கலை, ஏன் அட்டஸ்டட் வாங்கலை, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி 10th 12th மார்க் ஷீட்ஸு, ஸோ இதெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மெயிலில் வந்திருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மறக்காமல் எடுத்து வந்துருங்க. முக்கியமாக உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம் வந்து எப்பயுமே கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஃபைல் பண்ணி வைங்க. இன்டர்வியூக்கு முதல் நாள் வந்து எல்லாம் பக்காவாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஷுட் டூ அண்ட் நாட் டு டூ. இப்போ இன்டர்வியூ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு இன்டர்வியூ போகணுன்னா எப்படி போகணும் அப்படின்னு நிறையா தெரியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபைனல் ரவுண்டு வந்து கம்பெனி, அதாவது டிசிஎஸ் கேம்பஸ்குள்ளேயே தான் கூப்பிடுவாங்க ஃபைனல் ரவுண்டு அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே நான் போனப்போ நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃபுல் ஹேர் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. பாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் நிறையா வச்சுருந்தாங்க, தாடி இது ஷேவ் பண்ணாமல், க்ளீன் ஷேவ் எதுவுமே பண்ணாமல் நிறையா தாடி வச்சுட்டுலாம் வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் மாடலாலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அது மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து ஒரு எம்என்சி, ஒரு டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு ஸோ அந்த மாதிரி உள்ளே வர்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே ஒரு ட்ராபேக்காக பட்டுச்சு. இவங்கெல்லாம் செலக்ட் ஆவாங்களா மாட்டாங்களா நான் ஒரு யோசனையில் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடாது. பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு நீட்டாக ஹேர் கட் பண்ணிட்டு கண்டிப்பாக வரணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்ஷர்ட் பண்ணிட்டு, டை இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இன்ஷர்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக ஷூ போட்டு நீட்டாக வரணும். மாடல் ட்ரெஸ், ஜீன்ஸு எதுவுமே அது மாதிரி போட்டுட்டு வரக்கூடாது. ஸோ கேர்ள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடலாலாம் போயிடக்கூடாது. நீட்டாக சிம்பிளாக இருந்தால் போதும், ஃபார்மலாக இருந்தால் போதும். ஷர்ட் பேண்ட்டு இன்ஸ் பண்ணி நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் ஓகே தான்.
ஸோ அதை பற்றி கேர்ள்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியல. ஸோ மோஸ்ட்டாக வந்து அப்படி தான் வருவாங்க இன்டர்வியூ ப்ராசஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்து உள்ளே போகும்போது எல்லா மார்க் ஷீட்டும் பக்காவாக இருக்கணும். இப்போ இன்கேஸ் நான் வந்து 5th செமஸ்டர் வரைக்கும் எழுதியிருக்கேன், அதாவது 5th செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு, 6th செமஸ்டர் ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்கள் அதை உங்ககிட்ட சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் எதுவுமே மார்க் ஷீட் எதுவுமே எடுத்துகிட்டு போகாமையோ ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம போயிடக்கூடாது இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் டு கேரியில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கண்டிப்பாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா டிசிஎஸோட கேட்லேயே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் காமிச்சிட்டு தான் உங்களை வந்து உள்ளே விடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறையா பேர் அங்கே இருப்பாங்க. உங்கள் முன்னாடி ஆக்சுவலாக ஒரு 3 மெம்பர்ஸாக உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்து இருப்பாங்க. முதல்ல உங்ககிட்ட கேட்க போகிறது அந்த ரெஸ்யூம் தான். ஸோ ரெஸ்யூம் எப்படி வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறையா சர்ச் பண்ணுங்கள். தேவையில்லாத கண்டென்ட்லாம் வந்து ரெஸ்யூமில் இருக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் ரெஸ்யூமில் போட்டாலே இட்ஸ் குவைட் அண்ட் எனஃப். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போடக்கூடாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூமில் இருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த அவுட் ஆஃப் தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த சப்ஜெக்டில் இப்போ பிசிஏல ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பீங்க, அதுலேருந்து பேசிக்காக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்யூமில் வந்து HTML, CSS, ஜாவா, பூட்ஸ்ட்ராப், C++லாம் போட்டிருந்தேன். ஸோ அதுலேருந்தும் கேள்வி கேட்டேன். அதுலேருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் கேட்டாங்க. பட் அவுட் ஆஃப் தட் என்னோட சப்ஜெக்ட்லேருந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் படிச்சிங்களா, அதுலேருந்து சில கேள்விகள் வந்து கேட்டாங்க. டேட்டா மைனிங் படிச்சிருப்பீங்களா, அதுலேருந்து சில கேள்விகள். ஸோ அது மாதிரி சில பேசிக்கான கேள்வி தான் வந்து இந்த ரவுண்டில் உங்ககிட்ட கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு லாங்குவேஜில் வந்து ஸ்ட்ராங்காக தான் நீங்கள் போய் இருக்கணும் அங்கே. அதாவது இப்போ ஜாவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாவாவோட கம்ப்ளீட்டான அந்த ஒரு இதுவே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப நெசசரி. அதுலேருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸே உங்களுக்கு வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாகவே ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் நேராக வந்து கேட்டாங்க. ஸோ நான் மோஸ்ட்டாக ஒரு 2க்கு மட்டும் ஆன்சர் பண்ணல. பட் ஆனால் ஒரு 23 கொஸ்டின்ஸ் வந்து நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன். அதில் எனக்கு மோஸ்ட்டாக கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் தான். Like what are OOPS concept, what is inheritance, what is polymorphism, what are the types of polymorphism, explain the types of polymorphism, அது மாதிரி like that they asked for me. So you have to concentrate on the programming side more and more. Technical round முடிஞ்ச உடனே managerial round வந்து இருக்கும். நீங்கள் இந்த சமயத்தில் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி நீங்கள் டிசிஎஸ்ன்னு கிடையாது, எந்த கம்பெனிக்கு போனாலும் அந்த கம்பெனியோட வரலாறு காணாத பொருட்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. எனக்கு கண்டிப்பாக அது வந்து 1-2 கொஸ்டினாக தான் உங்களுக்கு கேட்க வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நீங்கள் நெட்டில் போட்டாலே நிறையா வரும். ஸோ விக்கிபீடியாவில் கூட பார்த்தா கூட தெரியும், டிசிஎஸை பற்றி நிறையா வந்து போட்டிருப்பாங்க அதில். ஸோ அதெல்லாம் என்ன, அந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, சிஇஓ யார், சேர்மேன் யார். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுட்டு போகிறது நல்லது. பிகாஸ் எனக்கு வந்து அவங்க கேட்டது வந்தீங்கன்னா யார் வந்து சேர்மேன் யார், சிஇஓ யார் அப்படின்னு சொல்லி என்னோட இதில் வந்து மேனேஜரியல் ரவுண்டில் வந்து கேட்டாங்க. ஸோ நான் அதுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். சில ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் வந்து லைட்டாக யோசிச்சுட்டு, ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இதே கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னேன். அதாவது அவங்களுக்கு இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதை நீட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கிளியராக அவங்களுக்கு புரியிற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் கான்ஃபிடென்ட்டாக பேசினாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் செலக்டட். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த டிசிஎஸ் இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹைரிங்கில் ரொம்ப டஃப்பான ரவுண்டு. அதில் மட்டும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு நீங்கள் ஃபைனல் ரவுண்டுக்கு மூவ் ஆகிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் 80% நீங்கள் வந்து செலக்டட் தான் ஆக்சுவலாக கம்பெனியில். பட் உங்களை ரிஜெக்ட் ஆக போகிறது இந்த 20%ல் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூவில் உங்களை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ பிஸ்கா ஸ்ட்ரைட்டாக நின்று கண்ணை பார்த்து ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு பதில் சொல்லி நீங்கள் சொல்ல போகிற அந்த ஆன்சரை வந்து நீட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லி முடிக்கிறீங்களோ, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா எதுக்குமே ஆன்சர் தெரியாமல் இருக்காதீங்க. மோஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்குமே வந்து நீட்டாக ஆன்சர் பண்ண பாருங்கள். வள கொலன்னு எதுக்கும் பேசணும்னு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அதை சொல்லிட்டு இருந்த மாதிரி ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பெண்ணை கொடுத்து இந்த பெண்ணை வந்து எனக்கு விற்றுக்காமி, எனக்கு வந்து சோல்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட மேபி நீங்கள் டைம் கூட கேட்கலாம், ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பண்ணி காமிக்கணும். இல்லை சார் எனக்கு தெரில, எப்படி பண்ணணும்னு தெரில, அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல், ஸோ இந்த பெண்ணு வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக வந்து எழுதும், இந்த பெண்ணோட காஸ்ட் இவ்வளோ தான், இந்த பெண்ணு வாங்கினா இன்னொரு பெண் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சில விஷயங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ரொம்ப நீட்டாக நீங்களாக ஹேண்டில் பண்ணணும். ரெண்டாவது ஆங்கர் ரிலேட்டடாக ரொம்ப கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா
இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து வராரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டென்ஷனான ஆள், ஏதாவது உங்களை வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்காரு. பட் ஆனால் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கில் இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் அவர் தொல்லை பண்ணுறாருன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து சடனாக சார் நான் வந்து ஷார்ட் டெம்பரு, நான் வந்து கோவப்பட்டுருவேன், திட்டிடுவேன். ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு கோவப்படுறதோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாகவே இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. அதை நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த கேரக்டராகவே இருந்தாலும் அதை நீங்கள் வந்து வெளியே காமிச்சிக்க கூடாது அங்கே. ஓகேவா? அந்த ப்ரெஷரை நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் கன்வே பண்ணணும். கடைசி வரைக்கும் எதுவுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட்டாக ஆங்கராக எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த ரவுண்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஷிஃப்டெல்லாம் ஓகேவா, ஷிஃப்ட் ரொட்டேஷன்ஸ் வந்து இருக்கும், ரீலொகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எஸ் சொல்லணும். உங்களுக்கு வந்து டிசிஎஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்து உங்களுக்கு எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் எஸ் சொல்லணும். ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸ், கமிங் டு ஃபைனல் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வரவே Feb 22 வந்து எனக்கு ஃபைனல் ஆக்சுவலாக இன்டர்வியூ நடந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு January 13 நடந்துச்சு. அப்புறம் அடுத்து ஃபைனல் ரவுண்டே எனக்கு வந்து Feb 22, நியர்லி 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு நடக்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா March 13 அப்படி தான் வந்துச்சு. ஒரு 25 days 20 days சம்திங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு மினிமம் அட்லீஸ்ட் 1 மந்த்து டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வர. அதுக்குள்ளே வந்துட்டாலும் இட்ஸ் குட். ஸோ கண்டிப்பாக ஸ்மார்ட்டில் செலக்ட் ஆனவங்க கண்டிப்பாக இக்னைட்டில் போகலாம். பட் அது ஆஃப்டர் ஜாயினிங் ப்ராசஸ் அதை நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இக்னைட்டில் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இக்னைட்டில் ஜாயின் பண்ணவங்க சூப்பர். இதில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது கம்பெனி சைடு. அது உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் மெயில்ஸை வந்து அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட டிசிஎஸ் நெக்ஸ்ட் போர்ட்டலை வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்டர்வியூ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ கைஸ், ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ண சில விஷயங்களை என்னோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸாக நான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைட்டாக அங்கங்கே சொல்லியிருப்பேன். ஸோ என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து ஃபர்தராக பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.